பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்காக சேல்ஸ்மேன் கடுகுனூர் சேல்ஸ்மேன் வந்திருந்தாங்க சார். பொங்கல் பரிசு கொடுக்கறது டோக்கன் கொடுக்கறதுக்காக வரும்போது சந்தோஷ்குமார் என்ற ஊராட்சி மன்ற தலைவர் என்ன செஞ்சார்னா டோக்கன் கொடுக்க விடாம அந்த அரசு ஊழியரை வந்து பணி செய்ய விடாம தடுத்தாங்க சார். தடுத்த காரணத்துக்காக இவர் சரவணன் வந்து வருவாய்த்துறைக்கு போன் பண்ணார். 30 பேர் கையெழுத்து போட்டு டோக்கன் இவரே வாங்கி வச்சுக்குவே வருவாய்த்துறைக்கு போன் பண்ணி சரவணன்றவர் சொன்னாரு. சரவணன் சொன்ன காரணத்தினால இவர் என்ன பண்றாருன்னா கொலை மிரட்டல் விழுகிறார் சார். ஆல்ரெடி இதுக்காக ஸ்டேஷனும் போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. மறுநாள் காலையில 7:30 சிலிண்டர் எடுக்க போகும்போது அவனை கத்தி எடுத்து வெட்டியிருக்காரு சார். ஊராட்சி மன்ற தலைவரா இந்த வேலையை அவர் செய்யலாமா? கொலை பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்து ஒரு பதவியில உட்கார வச்சாங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு பணியில உட்கார வச்சாங்களா சார்? ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ்குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார். அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க இங்க இருந்து போவோம். ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ்குமார் எல்லாரும் டோக்கனை கையெழுத்து போட்டு அவரே எல்லா டோக்கனும் வந்து வாங்கிக்கிட்டாரு. இத வந்து என் தம்பி சரவணா வந்து கேட்க போது கொஞ்சம் வாக்குவாதம் நடந்ததுனால நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணது அவன் கேட்டான். உடனே மறுநாள் வந்து பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு வெட்டி சரமாரியா வெட்டி தள்ளிட்டாங்க சார். இதுக்கு உண்டானது நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் சார். இது எல்லாருக்குமே கடுமுறை சாட்சி. பொங்கல் பரிசு அவரே தலைவர் தான் வாங்கி கொடுக்கணும். அவரே பறிமுதல் செய்யலாமா? அவரு இதை கேட்டதுனால இது சரவணா கேட்டு போனதுனால அவனை சரமாரியா வெட்டி ஃபுல்லா கையெல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்க. போன்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அவனுக்கு உண்டானது இது என்னான்னு நீங்க கேட்கணும் சார். காவல்துறை இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சேல்ஸ்மேன் அவர்கள் எப்போதும் போல டோக்கனுங்களை அரசு வழங்கிய டோக்கனுங்களை அவர் வீடு வீடா வந்து கொடுத்து எல்லாருக்கும் நீங்க வந்து இத்தனை தேதி வந்து காசு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லலை. ஒரே இடத்துல கும்பலாக உட்காந்து அங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலாண்ட உட்காந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ் என்ன பண்ணாரு, அந்த இல்லாத டோக்கனுங்களை வெளியில இருக்கிறவங்க டோக்கன் எல்லாம் எடுத்து கைமுதல் பண்ணிட்டாரு. அவரு கைமுதல் பண்ண உடனே இதை கேட்ட உடனே சரவணன் கேட்டதுக்கு சரவணனை வந்து இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி அடிச்சிருக்காங்க. நேற்று காலையில அந்த வழியா போகும்போது சரவணனை 4-5 முறை வெட்டி இருக்கிறார். கத்தியில கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாரு. அவரே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப வசதி இல்லாதது தான் அவரு. அவர் குடும்பத்துக்காக எதனா நிதியோ உதவியோ நம்ம அரசாங்கமோ எல்லா இடத்துலையும் அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷ்குமாரை உடனடியாக கைது பண்ணி ஆகணும். கைது பண்றதும் இல்லாம அவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நீக்கப்படணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.